ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோல 4 பேருடைய டவுட்டை கிளியர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட், ஷார்ட்ஸ் போட்டா மானிடைஸ் ஆகுமா? செகண்ட், மிக்ஸ்டு கண்டென்ட் போடலாமா? தேர்டு, மற்றவங்களுடைய கமெண்ட் பண்ணா வியூஸ் போகுமா போகாதா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஒரு சேனல்ல எப்படி வீடியோ போட்டா வியூஸ் போகும்? ஸோ கண்டிப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க பொறுமையா இருக்கணும். ஸோ நீங்க இந்த சேனல்ல எந்த வீடியோட ஒரு வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய பல தேடலுக்கு விடை கிடைக்கும். அது இந்த வீடியோவா கூட இருக்கலாம். ஸோ கண்டிப்பா ஒரு வீடியோ, ஏதாவது ஒரு வீடியோ, என்னுடைய வீடியோவை நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா யூடியூப் பத்தி ஃபுல்லா நீங்க கத்துப்பீங்க. இது நான் ஆனஸ்டா ப்ரூவபலா நான் உங்களுக்கு சொல்றேன். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ 4 பேருடைய டவுட்டை நான் கிளியர் பண்ண போறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா நீங்க இது வரைக்கும் எத்தனை வருஷங்களா நீங்க இந்த யூடியூப் சேனல்ல இருக்கலாம். நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இவங்க ரைட் இல்ல அப்படி நீங்க டிசைட் பண்ணுங்க. உங்க சேனலுக்கு பல விஷயங்களை எனக்கு தெரிஞ்சவற்றை நான் படிச்சு கத்துக்கிட்டதை யூடியூப் சைட்ல இருந்து நான் கண்டிப்பா பெஸ்ட் அண்ட் கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டர் ஒரு சேனல்ல சொல்லியிருந்தாங்க, அதாவது ஷார்ட்ஸ் மட்டும் போட்டால் மானிட்டைசேஷன் கிடைக்குமா? நிறைய ஷார்ட்ஸ் போடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸ் மூலம் ஒரு 500 சப்ஸ்கிரைபர் வந்த பிறகு வீடியோ போடுங்க. இப்படி போட்டால் நல்லதா கெட்டதா சிஸ்டர், உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. ஸோ என்னுடைய கருத்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஷார்ட்ஸ் போட்டா ஷார்ட்ஸ்ல வர சப்ஸ்கிரைபர் நமக்கு அந்த அளவுக்கு வேல்யூ கிடையாது. மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள். பட் ஷார்ட்ஸ்ல சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா ஸ்க்ரோல் டவுன் பண்ணும்போது யாராவது தற்செயலா பண்ணியிருக்கலாம். அதாவது பாட்டு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கலாம். சில குழந்தைங்க மொபைல் யூஸ் பண்ணும்போது அவங்க பண்ணியிருக்கலாம். ஸோ லாங் வீடியோவை அதிக நேரம் பார்க்கணும். ஆவரேஜ் வியூ டியூரேஷன் ஒரு லாங் வீடியோக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆவரேஜ் வியூ டியூரேஷன் 2.5க்கு மேலே இருக்கணும். அந்த கிரீன் கலர் கோடு அப்பில் இருக்கணும். இந்த மாதிரி வீடியோ போட்டு வர சப்ஸ்கிரைபர் தான் நமக்கு கோல்டு, டைமண்ட், பிளாட்டினம் கூட சொல்லலாம். பிகாஸ் அந்த சப்ஸ்கிரைபர் தான் நம்ம லைஃப் லாங் நம்ம கூட வருவாங்க. ஷார்ட் சப்ஸ்கிரைபர் ஜஸ்ட் சப்ஸ்கிரைபர் மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள். ஆனால் ஷார்ட்ஸால் வீடியோ பார்க்க வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஸோ நீங்கள் ஷார்ட்ஸ் மட்டுமே போட்டு சப்ஸ்கிரைபரை கொண்டுட்டு லாங் வீடியோ போடட்டுமா அப்படின்னு கேட்டால் போடக்கூடாது. நீங்கள் எப்படி போடணும்னா, லாங் வீடியோவை கிரியேட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஷார்ட்கட்டை எடுத்து ஷார்ட்ஸாக போடுங்க. அதுவும் ஷார்ட்ஸை ஒரு சில ஷார்ட்ஸ் மட்டும்தான் நீங்கள் போடணும். அதாவது எல்லா சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஷார்ட்ஸையும் போடக்கூடாது. சில சேனல் என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட கேட்ட கொஸ்டினுக்கு தான் நான் ரைஸ் பண்ணிட்டு இருக்கேன், பதில் சொல்லிட்டு இருக்கேன், யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம். சில சேனல் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரெண்டிங் சாங்கில் வீடியோ மேக் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு ட்ரெண்டிங், வைரல் இது எல்லாமே நீங்கள் போடலாம். ஆனால் அந்த சாங்காக மட்டுமே அந்த வீடியோவை பார்ப்பாங்க. உங்களுடைய ஓன் கண்டென்ட்டுக்காக பார்க்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய ஓன் கண்டென்ட்டுக்கு 10 பேர் பார்த்தாலும் ஒன்று தான். உங்களுடைய சாங், வைரல் சாங்குக்கு 1000 பேர் பார்த்தாலும் ஒன்று தான். ஏன்னா அந்த சாங் வைரல் நின்னவுடன் அந்த சாங் போகாது. அதுவே உங்கள் ஓன் கண்டென்ட் லைஃப் லாங் போகும், வைரல் ஆகிட்டே போகும், பிடிச்சா போய்கிட்டே இருக்கும். கனினா இவங்க கனி, இத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் கனி தான் அப்படின்னு போயிட்டு இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பிடிச்சி பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஷார்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணாலுமே அதில் வர சப்ஸ்கிரைபர் லாங் வீடியோவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தான் விசிட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் கனெக்டிவிட்டியாக போடுங்க. இது ஒரு கொஸ்டினுடைய டவுட்டு. பார்த்தீங்கன்னா, மிக்சடு கண்டென்ட் போடலாமா அப்படின்னு ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த மிக்சடு கண்டென்ட் ஒரு சில சேனல்ஸ்ல போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டாங்க. சரிங்களா, மிக்சடு கண்டென்ட் போடலாம். யார் போடலான்னு பார்த்தீங்கன்னா, தெரியாத பிகினர்ஸா யூடியூப்குள்ள வரீங்க பார்த்தீங்களா, அவங்க போடுவாங்க. இல்லைன்னா பிளாக் சேனல் வச்சுட்டு இருக்கவங்க போடுவாங்க. ஸோ நீங்க தெரியாம வரும்போது நீங்க பாப்புலர் இந்த இடத்துல, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாப்புலர் இந்த இடத்துல உங்களுக்கு எது ஹையஸ்டாக போயிருக்கோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை மற்றவங்களுடைய சாங்கோ வீடியோவோ எடுத்து போட்டு நீங்கள் மானிட்டைசேஷன் வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கவே முடியாது. நல்லா புரிஞ்சுதுங்களா? சில சேனல் டிப்ஸ் சொல்கிறேன்ற பேரில் மிக்சடு கண்டென்ட் போடக்கூடாதுன்றாங்க.
பிகாஸ் அந்த சேனலை பார்க்கும்போது அவங்களே மிக்சடு கண்டென்ட் போட்டு தான் மேலே வந்திருக்காங்க. ஸோ டிப்ஸ் சொல்லும் போது கரெக்டாக மற்றவங்க யாருமே உங்களை கொஸ்டின் ரைஸ் பண்ணாத அளவுக்கு சொல்லுங்க. மற்ற எல்லா சேனல்லையுமே எப்படி வேணால் வீடியோ போடலாம், ஆனால் ஒரு டெக் சேனலில் உங்களுக்கு தெரிஞ்சா பிரச்சனை வராது அப்படின்னு நினைச்சா மட்டும் வீடியோ போடுங்க. சிலர் வந்து ஷார்ட்ஸ் போடுங்கன்றீங்க, எந்த ஷார்ட்ஸ் போடணும் அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க, அதுதான் ஒரிஜினல். நீங்க ஷார்ட்ஸ் போடுங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் வந்து எந்தெந்த வெப்சைட்ல இருக்கிற ஷார்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க. ஸோ ஷார்ட்ஸ் வந்து எப்படி போடணும் அப்படின்ற லிஸ்ட் வந்து கீழே இருக்கு பாருங்க. மிக்சடு கண்டென்ட் போடலாம், உங்களுக்கு தெரியாத வரைக்கும் நீங்க போட்டிருப்பீங்க, இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ நீங்க இதுக்கப்புறம் கரெக்டா மிக்சடு கண்டென்ட் இல்லாம உங்களுடைய பாப்புலர் கண்டென்ட்டை போடுங்க. அதுக்கு முன்னாடி கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை பற்றியும் நான் வீடியோ போட்டிருக்கேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன் இதுக்கு அடுத்து எதை பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ 2 கொஸ்டின் முடிஞ்சிடுச்சா? நெக்ஸ்ட் 3வது கொஸ்டின், சிஸ்டர் பிளாக் பண்ணா வியூஸ் குறையுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதாவது உங்களுக்கு பிடிக்காதவங்களை நீங்க பிளாக் பண்ணலாம், தப்பு கிடையாது. அதாவது எல்லா இடத்துலையுமே நம்ம முக்கியமா யோசிக்கணும். நீங்க ஒரே நாள்ல ஒரு 200 பேரை பிளாக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இந்த கொஸ்டின் யார் கேட்டாங்கன்னா, என் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிட்டு இருக்க சிங்கம் பண்ணே சேனல்ல தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரே நாள்ல தொடர்ந்து அவங்க பிளாக் பண்ணியிருக்காங்க லைவ்ல. அந்த சமயத்துல உங்க மேலே தப்பு இருக்காது. யூடியூப் என்ன நினைக்கும்னா, யூடியூப் சர்வே ஸோ வந்து இந்த சேனல்ல ஏதோ ஸ்கேம் நடக்குது, அதனாலதான் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய வியூஸை டவுன் ஆகும், உங்களுடைய சேனலுக்கு ரீமார்க் வரும். ஸோ நல்லா நீங்க புரிஞ்சுக்குங்க. ஸோ வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைப் அன்சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாரையுமே எங்க போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாராவது பேட் கமெண்டோ இல்ல வந்து எந்த சேனல் இருந்தாவது மெசேஜ் வரக்கூடாதுன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுடைய சேனலை ஓபன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது என்னுடைய முன்னாடி இருந்த ஒரு சேனல், அதாவது நான் பணம் கட்டி சப்ஸ்கிரைப் வாங்கினேன் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த சேனல். சோ இது எப்ப நான் பணம் கட்டி வாங்கினோ அப்பவே இது ஸ்டாப் ஆயிடுச்சு, வியூஸ் போகல. சோ இந்த சேனலை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த சேனல்ல இருந்து எனக்கு வந்து எந்த பேட் கமெண்டும் வரக்கூடாது அப்படின்னா இந்த 3 டாட் டச் பண்ணி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஐடி யூசர் ஃப்ரம் மை சேனல் இதை நீங்க டச் பண்ணீங்கன்னா டைப் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த சேனல்ல இருந்து நமக்கு எந்த வித கமெண்ட்ஸும் பண்ண முடியாது. சோ இங்க கீழே காமிக்குது பாருங்க, பண்ண முடியாது. இது வரைக்கும் ஒரு சேனலே நமக்கு பிடிக்கல, இவங்க நம்ம சேனல்ல வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்க டைப் பண்ணுங்க. ஒருவேளை உங்க சேனலுக்கு வர கமெண்ட்ஸ் நீங்க எப்படி ஹைட் பண்ணணும்னா, இப்ப நான் வந்து YT ஸ்டுடியோவை ஓபன் பண்ணிக்கிறேன், கம்யூனிட்டி நான் டச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கமெண்ட் எடுத்துக்கோங்க. சோ இந்த கமெண்ட் நான் உதாரணத்துக்கு தான் சொல்றேன், இந்த 3 டாட்டை டச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவங்க ஐட் யூசர் ஃப்ரம் சேனல். சோ நீங்க இந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா இனிமேல் வந்து இவங்க உங்களுக்கு கமெண்ட் பண்ண முடியாது. சோ இப்படிதான் உங்களுக்கு வர பேட் கமெண்ட்ஸை நீங்க ஸ்டாப் பண்ணணும். சோ அகைன் பாத்தீங்கன்னா வெளியே வந்துடுறேன். ஒருவேளை நீங்க ஃபியூச்சர்ல அவங்கள ரிலீஸ் பண்ணணும், அதாவது பேட் கமெண்ட் பண்ணாங்க பாத்தீங்களா, அவங்கள ரிலீஸ் பண்ணணும்னா குரோமை ஓபன் பண்ணிக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குரோம்ல உங்களுடைய யூடியூப் ஸ்டுடியோவை ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா யூடியூப் ஆடியோ லைப்ரரி அப்படி போட்டாவே வந்துடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூடியூப் ஆடியோ லைப்ரரின்னு இருக்கு பாத்தீங்களா, இதை டச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த குரோம் பேஜ் ரொம்ப ரொம்ப மஸ்ட், இத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ இந்த பத்தி எல்லாம் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வீடியோ கொடுக்குறேன், அதெல்லாம் பாருங்க, ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இது வரைக்கும் ஒரு சாப்டர் எடுத்து ஃபுல்லா சொல்லி கொடுத்ததே கிடையாது. சோ அப்படி யாராவது சொல்லி கொடுத்திருந்தா, சோ கண்டிப்பா சொல்லி கொடுத்திருக்காங்க சிஸ்டர், நீங்க இப்பதான் சொல்லி தரீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த செட்டிங்கை நான் டச் பண்ணிக்கிறேன் லாஸ்டா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கம்யூனிட்டி மாடரேஷன் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதை டச் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நீங்க மேல தள்ளுங்க. இத பத்தி எல்லாம் ஃபுல் செட்டிங் நீங்க தெரிஞ்சுக்கணும், அது தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க ப்ராப்பரா கைட் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல
ஐடன் யூசர் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இத நீங்க பாருங்க. உங்களுக்கு எத்தனை பேர் பேட் கமெண்ட் பண்ணி இருந்தாலுமே நீங்க ஒவ்வொரு டைம் அவங்களை ஹைட் பண்ணும் போதும் இந்த இடத்துல வந்துருவாங்க. இது வரைக்கும் பாருங்க, நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். நிறைய பேர் இருக்காங்க. சோ அதாவது நான் வந்து பெய்டு கோச் பேஸ்ட் வேண்டாம், உங்களுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்காது அப்படின்னு சொன்னேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். அந்த சமயத்துல இத்தனை சேனல்ல இருந்து எனக்கு நிறைய பேட் கமெண்ட் வந்தது. உனக்கு என்ன வந்து புதிய யூடியூபர் மேல அவ்வளவு அக்கறை, நீ எதுக்கு சொல்லி தர அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேட் கமெண்ட் வந்தது. சோ அவங்களை எல்லாருமே நான் ஹைட் பண்ணிட்டேன். சோ அவங்களுடைய சேனல்ஸ் எல்லாம் இங்க காட்டுது. இப்ப நான் லாஸ்டா ஹைட் பண்ண பாத்தீங்களா, பிரகனி டாக் என்னுடைய சேனல், அதுவும் இங்க காட்டுது. சோ ஒருவேளை இவங்களை ரிலீஸ் பண்ணணும்னா இந்த இன்ட் மேல டச் பண்ணீங்கன்னா அவங்க ரிலீஸ் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு கமெண்ட் பண்ணுவாங்க. சோ நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒருவேளை அவங்கள நீங்க ரிலீஸ் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாமே 2 minutes 1 minute போடுவாங்க. நான் சொல்லியிருக்கிற கருத்தையே 10 வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் இந்த ஒத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருடைய ஒவ்வொரு டவுட்டும் எல்லாருக்குமே வரும். யூடியூப் என்பது ஒரு பிக்கஸ்ட் சர்வேல நீங்கள் சில பல விஷயத்தை கற்றுக்கணும். அதுக்கு நீங்கள் வந்து எந்த ஒரு சேனலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற சேனலை சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது எப்படின்னா, உங்களுடைய ஃபேமிலி டாக்டர் மாதிரி உங்களுடைய ஃபேமிலி டெக் சேனல் அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபை பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணிட்டீங்கன்னா அவங்க கிட்ட கொஸ்டினை ரைஸ் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணாங்கன்னா அவங்கள நீங்க லைஃப் லாங் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இது வரைக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் கேட்ட எல்லா கொஸ்டினுக்குமே நான் ஆன்சர் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் என்னன்னா, குக்கிங் சேனலில் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் ஏன் போகலன்னு சொல்லிட்டு ஒரு சேனலை வச்சு நான் உதாரணமா சொல்றேன். இப்ப பாருங்க, டாப் ட்ரெண்டி ஃபுட் அண்ட் பிளாக்னு இருக்கு. ஸோ இந்த சேனலை நான் ஓபன் பண்ணிக்கிறேன். இவங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர். ஸோ இப்போ வந்து நான் இவங்களை நான் டச் பண்ணி ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ இவங்களுக்கு மட்டும் நான் சொல்ல கிடையாது, உங்க எல்லா சேனல்லையுமே இந்த தவறுகள் இருந்தா திருத்திக்கங்க. ஏன்னா நம்மளுடைய யூடியூப் என்பது பெரிய சர்வே. ஸோ அதை நீங்க ப்ராப்பரா பண்ணா மட்டுமே உங்களால பணம் சம்பாதிக்க முடியும். ஒரு ப்ராப்பரான வேலைக்கு மட்டும்தான் சம்பளம். ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா இவங்க ஹோம் பேஜ் ஓகே, நல்லா இருக்கு. அவங்களுடைய பேனர் ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்களுடைய லோகோ ஓகே. இருந்தாலுமே இந்த லோகோ இன்னும் கொஞ்சம் நல்லா பிராண்டட் மாதிரி வைக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய லோகோ, பேனர் இதெல்லாம் ஏன் நல்லா வைக்கணும்னு சொல்றானா, மீண்டும் சொல்றேன். நெக்ஸ்ட் நேம். இத பாத்தீங்கன்னா இந்த லோகோல இவங்க வைக்கிற இந்த லோகோ ஒரு பிராண்டா இருக்கணும். இப்போ உதாரணம் வசந்த் அண்ட் கோ அப்படின்னு எடுத்துக்கிட்டா டக்குன்னு பார்த்தா அந்த லோகோ தான் ஞாபகம் வரும். சோ அந்த மாதிரி அந்த பேரு, அந்த லோகோ, அந்த பேனர் எல்லாமே கனெக்டிவிட்டியா இருக்கணும். சோ வந்து எதுவுமே வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இல்லாம இருக்கக்கூடாது. பேனர்லயும் உங்களுடைய பிராண்ட், அதாவது நீங்க வந்து உதாரணங்கள் வந்து நிறைய சொல்லிட்டு போலாம். நீங்க வசந்த் அண்ட் கோ பேனரே பாருங்க. சோ எவ்வளவு யூனிக்கா இருக்குன்னு பாருங்க. சோ உதாரணம் தான் சொல்றேன். நீங்க திங்க் பண்ணி ஒரு ப்ரொபஷனலா நீங்க வந்து சம்பாதிக்க போறீங்க. நிறைய பேர் உங்க சேனல்ல வந்து பார்க்கணும்னா நீங்க ஒரு ப்ரொபஷனலா அழகா பேனர் அண்ட் லோகோ இருக்கணும். நேமும் அது போலதான். இப்ப பாத்தீங்கன்னா டாப் ட்ரெண்டி ஃபுட் அண்ட் பிளாக்னு இருக்கு. சோ நேம் பாத்தீங்கன்னாலும் இது ஓகே. இருந்தாலுமே இன்னும் நீங்க நல்லா வைக்கலாம். ஏன்னா நீங்க ஒரு செலிபிரிட்டியா ஆகும்போது உங்களுடைய நேம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ உங்களுடைய நேமை வச்சுதான் அவங்க வந்து உங்களை இன்வைட் பண்ணுவாங்க. சோ நேம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், இவங்களுக்கு வியூஸ் போகலன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக வியூஸ் போகலன்னு பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இவங்களுடைய வீடியோஸ் எல்லாம் ஓகே, நல்லா இருக்கு. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா 4 நாளைக்கு ஒரு டைம், அதாவது 2 வாரத்துக்கு ஒரு டைம் அப்படி போட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. சோ இந்த மாதிரி போட்டா ஸ்டார்டிங்ல நம்ம ரீச் கொடுக்க முடியாது. சில சேனல்ல வாரத்துக்கு 2 போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, அப்படி சொல்ற சேனல் ஃபர்ஸ்ட் சேனலா இருக்காது. அவங்க பல சேனலை ஓபன் பண்ணிட்டு அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தான் அடுத்த சேனல் ஓபன் பண்ணிருப்பாங்க. சோ பல சேனல் ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க முகங்கள் யூடியூப்ல
பதிஞ்சிடுச்சு. அதனால நீங்க அதுக்கு அடுத்து வீடியோ போடும்போது மக்களுக்கு உங்களை தெரியும். நீங்க எடுத்த உடனே வாரத்துக்கு 2 போடுறேன், மாசத்துக்கு 1 போடுறேன் அப்படின்னீங்கன்னா ரீச் கொடுக்காது. நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க ஃபர்ஸ்ட் கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணணும். இப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க. சீரியல் மாதிரி உங்களுடைய சேனலை கொண்டுட்டு போகணும். டேக்கு டே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், மக்கள் மனசுல பதிகிற வரைக்கும். அப்புறம் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துட்ட பிறகு உங்களை எல்லாருக்குமே தெரியும். ஒரு 10,000 பேருக்கு தெரிஞ்சா ஒரு 1000 பேர் ரெகுலரா உங்களை தேடி பார்ப்பாங்க. சோ நீங்க தெரியற வரைக்கும் கண்டிப்பா உங்களுடைய சேனலை நீங்க கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இங்க பாருங்க, குலாப் ஜாமுன் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணின்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொடைமிளகாய். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாதுளம்பழ ஜூஸ், வெள்ளரிக்காய். சோ இது எல்லாருக்குமே நான் சொல்றேன், தயவு செஞ்சு கேளுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இவங்க இதுக்கு பேரு தான் சப்மிட்னு சொல்றது. சோ இவங்க குக்கிங் கேட்டகரி தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. குக்கிங்லயே பல நீச் இருக்கு. இப்ப பன்னீர் 65 இந்த டிஷ் எடுத்துக்கிட்டாவே நிறைய 100க்கு மேல டிஷ்ஷஸ் இருக்கு. சோ அந்த சப்மிட் பன்னீருக்கு மட்டும் இவங்க ஃபேமஸா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. பன்னீருக்கு மட்டும் இவங்க ஃபேமஸா, இந்த சேனல் ஃபேமஸா அப்படின்னு உள்ள 10 பேர் வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தக்காளி தொக்கு, இதுக்கு ஒரு 10 பேர் வந்திருப்பாங்க. சோ இந்த ஆடியன்ஸ பார்க்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்க தக்காளி டிஷ்ஷ பார்த்துதான் இவங்க உள்ள வந்திருப்பாங்க. சோ நீங்க vlog சேனல்லாம் நல்லா புரிஞ்சுக்குங்க. பேஸ் காட்டி நீங்க அடுத்தடுத்து எது போட்டாலும் மக்கள் பார்ப்பாங்க. ஏன்னா உங்க பேஸ் அதுல ஒரே நீச்சா இருக்கு. உங்களுடைய பேஸ் பாத்தீங்கன்னா ஒரே கன்சிஸ்டன்சியா இருக்கு. நல்லா புரிஞ்சுக்குங்க. அதனால vlog சேனல்ல கன்சிஸ்டன்சியா பார்ப்பாங்க. சோ நீங்க இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு புரியும். சோ இப்ப பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வியூஸ் போகாததுக்கு காரணம், சோ உடனே நீங்க கேட்காதீங்க அப்ப எல்லா சேனல்லுமே வெவ்வேறு டிஷ்ஷஸ் போடுறாங்களே அவங்க சேனல் ரீச் கொடுக்கலையான்னு கேட்காதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு சேனல் நல்லா பெரிய சேனலா இருக்கிற சேனலை எடுத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய சேனலை நான் எடுத்துக்கிறேன். என்னுடைய ஹோம் பேஜுக்கு நான் போறேன். என்னுடைய சேனல் ஜூலை 17, 2024 போன வருஷம் ஓபன் ஆகியிருக்கு. சோ இப்ப போன வருஷத்துல இருந்து இப்ப வரைக்கும் கணக்கு பண்ணலாம். கிட்டத்தட்ட 5 மாசம் தான் ஆகுது. புரிஞ்சுதுங்களா? இந்த 5 மாசத்துல சேனல் மானிடைசேஷன் ஆயிடுச்சு. சோ மத்தவங்க கண்ணோட்டத்துல பார்த்தா இந்த சேனல் வேஸ்ட், இப்பதான் வந்திருக்கு, ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைக்கலாம். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் சோ இப்ப பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சேனலை இந்த இடத்துல ஜாயினிங் டேட் பாத்தீங்கன்னா 2 வருஷம் முன்னாடி இருக்கும், 7 வருஷம் முன்னாடி இருக்கும். சில பேர் 2015ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, சில பேர் 2016ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. வாட் எவர் அவங்க வருஷங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 5 மாசத்துல க்ரோ கொடுத்திருக்கு. சோ வருஷங்கள் கணக்கு பண்ணா அவங்க பெருசு. மானிடைசேஷனை கம்பேர் பண்ணா நம்ம சேனல், உங்க சேனல் தான் பெருசு. நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்களும் இப்பதான் உள்ள வந்திருக்கீங்க. நீங்க மத்தவங்க சேனல்ல பாக்குற கண்ணோட்டம் வியூஸ மட்டும் பார்க்காதீங்க. அவங்களுடைய ஜாயினிங் டேட்ட பாருங்க, அவங்க யாருன்னு பாருங்க. சோ அத்தனை வருஷம் அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. சோ அதனால நீங்களும் அந்த அளவுக்கு அத்தனை வருஷத்தை நீங்க ஜெயிக்கணும். ஒருவேளை உதாரணம் உங்களுடைய ஆப்போசிட் சேனல் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஓபன் பண்ணி இருந்தாங்கன்னா உங்களுக்கு 5 வருஷத்துக்கான பொறுமை இருக்கணும் கண்டிப்பா. ஏன்னா 5 வருஷத்துல அவங்க பல விஷயங்களை கடந்துதான் மேல வந்திருப்பாங்க. இப்ப பிரசன்ட் மட்டும் நீங்க பார்க்க கூடாது, அவங்களுடைய பாஸ்டையும் நீங்க நோட் பண்ணணும். நல்லா புரிஞ்சுதுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குக்கிங் சேனலையும் நீங்க பார்த்துட்டீங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்க 4 பேருடைய டவுட்டை கிளியர் பண்ணியிருக்கேன். இந்த டவுட் ஃபியூச்சரில் உங்களுக்கு வரலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டவுட்டெல்லாம் நீங்கள் கேதர் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவை நீங்கள் பாருங்கள். உங்களுடைய டவுட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய டவுட்டும் உங்கள் சேனலை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நல்லா புரிஞ்சுதுங்களா? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லைவ் எப்படி போடணும், லைவ்ல என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, அதாவது லைவ்ல நிறைய விதமான லைவ் போடலாம்.
ஸோ அதை பற்றிலாம் டீப்பாக தெரிஞ்சுக்கோங்க. லைவ் போட்டால் ஃபஸ்ட்டு வியூஸே போகாது, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு அந்த வீடியோ வருது, லைவ் போடாதீங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு போடுங்க. லைவ் போட்டால் வியூஸ் போகவே போகாது. நாளைக்கு அந்த வீடியோ வருது, கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்கள். உங்களுடைய டவுட்டை கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோவை ரெடி பண்ணுறேன். ஸோ நான் சொல்கிற எல்லாமே யோசிக்கக்கூடியதாக தான் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு டீப்பாக உங்களுக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க. தேவைப்பட்டால் மெம்பர்ஷிப் இருக்கு, ஆல்ரெடி நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. சிங்கப்பண்ணே சேனல், அந்த சேனலில் கூட நீங்கள் போய் கேட்டு பார்க்கலாம், இவங்க எப்படி சொல்லித்தராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைலர் பிசி என்டர்டைன்மெண்ட், இந்த சேனல்லையும் பார்க்கலாம். இந்த சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப வருத்தப்படுறாங்க. அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணவே கூடாது. ஒருவேளை அந்த மிஸ்டேக் என்னன்னு தெரியணும்னா நான் நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதாவது என்னுடைய பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பாருங்கள். ப்ராப்ளம் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதை பாருங்கள். இல்லைன்னா டேரெக்டாக இந்த டைலர் பிசி என்டர்டைன்மெண்ட்டுக்கே போயிட்டு நீங்கள் உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணுங்கள். அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா 57,000 சப்ஸ்கிரைபர் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் டீப்பாக தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா என்னுடைய வீடியோவே ரொம்ப டீப் அண்ட் கிளியராக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நல்லா புரிஞ்சுதுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.